அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் 771வது நாள். இதில் மிக முக்கியமான ஒரு நகர்வு அல்லது ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் என எதிர்பார்க்கிறோம். தனி பாலஸ்தீனம் அமைவதில் அமெரிக்காவினுடைய தீர்மானம் பெரும்பாலும் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவில் ஓட்டெடுப்புக்கு வருகிறது. இதனால் இந்த ஓட்டெடுப்பால் அதுக்கு எடுப்பால் முடிவில் நமக்கு பாலஸ்தீன ஸ்டேட் அமையும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அதில் பல பகுதிகளை போராளிகள் எதிர்த்திருக்கிறார்கள். அதில் ஒன்று என்னன்னா, 2 வருஷத்துக்கு காசா வேற ஒரு பன்னாட்டு படைகளின் பாதுகாப்பின் கீழ் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆக்கிரமிப்பு போய் இன்னொரு ஆக்கிரமிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் அமெரிக்காவினுடைய தலைமையில் வரக்கூடாது. இது ஏற்கனவே ரஷ்யா சைனா தீர்மானம் சொல்லிட்டு அது ஐக்கிய நாடுகளுடைய பார்வையில் இருக்க வேண்டும். அது நிர்வாகத்தை, அதாவது காசாவினுடைய உள் விவகாரத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பை பாலஸ்தீன மக்களிடமிருந்து பிரித்தே விடக்கூடாது. இப்பொழுது அமெரிக்கா அவனுடைய வரைவு பாலஸ்தீன மக்களை 2 வருடத்துக்கு ஒதுங்கியிருங்கள் என்று சொல்வதாக இருக்கிறது. ஆகவே கூடாது என்று எதிர்த்திருக்கிறார்கள். சைனாவும் ரஷ்யாவும் எதிர் தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு இருக்கிறது. பின்னணியில் ஈரான் இருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மை. அதை நான் ஏற்கனவே நமது காணொலியில் பதிவு செய்து விட்டேன். அவங்க ஈவன் ஃபோர்ஸ் தான் இருக்கணும், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கைகளில் தான் இருக்க வேண்டும் இந்த சொல்லிவிட்டு அமெரிக்காவினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் குறைக்கவில்லை என்று நிதானமாக அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா, துருக்கி, கத்தர், எகிப்து இந்த நாடுகள் சேர்ந்துதான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தன என்பதை அங்கீகரிக்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் போராளிகளை நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் முற்றாக காசாவில் இருந்து வெளியேறாத வரைக்கும் போராளிகளிடமிருந்து இருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றின பேச்சே கூடாது. ஆக நீங்கள் கொண்டு வந்த அந்த போர் நிறுத்தத்தை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் நீங்கள் அதை கையில் எடுத்து இன்னொரு ஆக்கிரமிப்பை நடத்துவது போல இருந்தால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து போராளிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த பகுதியில் ரிகன்ஸ்ட்ரக்ஷன், ஹியூமானிட்டேரியன் எய்டு வர்றது, இதை தவிர பொதுமக்களை, அதாவது சிவிலியன்ஸை சாதாரண மக்களை பாதுகாப்பது, இந்த 3 விஷயத்தை தவிர வேறு விஷயங்களில் தற்காலிகமாக கூட நீங்கள் தலையிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேலுக்கு அடி வைத்த கலக்கு என்னன்னா, நத்தியானுகுவுக்கு பல பிரச்சனை. ஒன்று தனி பாலஸ்தீனம் என்கிற ஒரு கோட்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயிரக்கணக்கான தீர்மானங்களோடு ஒரு தீர்மானமாக வருதுங்கிறது மட்டுமில்ல, இதை செயல்படுத்துவதில் காட்டக்கூடிய அந்த ஆர்வம், அதாவது அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போகிற கத்தர், எகிப்து ஆகிய துருக்கி ஆகிய நாடுகளும் கூட இதில் துணை நிற்கின்றன. அதனால் இது செயலுக்கு வரும் வாய்ப்பு இருக்கிறது. 2வது, போராளிகளினுடைய ஆயுதங்கள் அவர்கள் கீழே வைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பல ரீதியாகவும் அதை கொண்டு வருவார்கள். இது வைக்க கலக்குது நத்தியானுவுக்கு. அங்க 2 பைத்தியக்கார மினிஸ்டர் இருக்கான் பாரு, அவன் தனி பாலஸ்தீனங்கிறது இடம்பெற்றால் நாங்கள் உடனேயே நத்தியானுவோட ஆட்சியை கவிழ்த்துருவோம்னு. நல்லதுடா, செய்யுங்கடா. பொதுமக்களும் அதைத்தான் விரும்புறாங்க. இந்த வரைவு ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும், பாதுகாப்பு சபையில். இப்போ பெர்மனன்ட் மெம்பர் போக நான் பெர்மனன்ட் மெம்பர் 10, எல்லாம் சேர்த்து 15, 15ல் 9 வாக்குகள் வேணும். அது கிடைத்து விடும் என நினைக்கிறார்கள். ஆனால் சைனாவும் ரஷ்யாவும் நாங்கள் இந்த தீர்மானத்தில் ஓட்டு போட மாட்டோம், எங்க வரை வந்தால் ஓட்டு போடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்ஜீரியா பயங்கரமா எதிர்ப்பை காட்டி இருக்கிறது. அது ஹமாஸ் போராளிகள் இது பண்ணியிருக்கேன். நத்தியானுவுக்கு என்னன்னா, இங்க ஜெயிலு காத்துக்கிட்டு இருக்கு, கோர்ட்டு விடவே மாட்டேங்கிறான்.
ட்ரம்ப் எவ்வளவோ இது கடிதம்லாம் எழுதி பார்த்துட்டான். போயா, அவன் வந்தாகணும், அவன் தண்டிச்சு ஆகணும். அந்த திருடன் என்ன செய்திருக்கான்னு தெரியுமா? அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு, நான் ஏற்கனவே அமெரிக்கா கொடுக்கக்கூடிய உதவி ஆயுதங்களாகத்தான் வருகிறது, பணமாக வருவதில்லை. பணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் கம்பெனிக்கு போயிருது, அதிலிருந்து லாபம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இதை வேற ஒரு வார்த்தையில சொன்னா, காசாவில் விழுந்த ஒவ்வொரு பிணத்துக்குமான ஒரு லாபம் அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகளுக்கு கிடைத்து கொண்டு இருந்தது. இதுதான் அமெரிக்கா உதவியினுடைய சுருக்கம். அப்ப இப்போ இவன் என்ன செய்திருக்கான்? இந்த அயோக்கியன் இந்த ஆயுதங்களை நீ பணமா தரமாட்ட, ஆயுதமாட்ட தருவா, ஆனா உலகம் முழுவதும் விற்கிறோம்னு வித்துருக்கான். அதை இப்போ பிரான்சிஸ் அல்பன்சியா பயங்கரமா எதிர்த்திருக்கான். என்னடா, அவன் இன்னும் போர் நிறுத்தத்திலையும் கூட்டுப்படுகொலைகளை ஜெனோசைடா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். உணவுப் பொருட்களை விடமாட்டேங்கிறான், பட்டினி போட்டு கொள்ளுது இன்னும் அவன் திட்டத்துல ஒன்னா இருக்கு. ஆனா அவன் வெளியில ஆயுதத்தை விற்கிறான், நீங்களாம் வாங்கிய மானம் இருக்கான்னு கேட்டிருக்கா அந்த அம்மா. இப்போ ஜெயில் ஒரு பக்கம், அடுத்த அக்டோபருக்குள்ளால எலெக்ஷன் நடத்தி ஆகணும், அதனால தோல்வி ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்த்து அவன் என்ன செய்யறான்னா, அவனுடைய இவனை வச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கான். யார சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இயால் ஜமீரை வச்சு, நாங்கள் இன்னும் அதிகமான இடத்த காசால பிடிக்க போறோம். இது ஒரு யுத்தமாக கூட மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு இந்த ஜெயிலு, ஆட்சி கவுப்பு, அடுத்தால தனி பாலஸ்தீனம், இதெல்லாம் அவனுக்கு வைத்த கலக்குறதுனால அவன் என்ன செய்யறான், இன்னொரு யுத்தத்தை தொடங்கி நம்ம கதையை ஓட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறான். இப்போ ரஷ்யாவும் சைனாவும் ஈரானும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய, ரஷ்யாவும் சைனாவும் தான் இந்த தீர்மானத்தில் ஒரு வரைவை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை பெற்றவை. ஏன்னா அவங்க பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அவங்க வீட்டோ பவரோடு கூடிய பெர்மனன்ட் மெம்பர். அதுக்கு அவங்கள வச்சு தானே மூவ் பண்ண முடியும். அதனால ஈரான் என்ன செய்யுது, அதுக்கு பின்னாடி இருந்து கொண்டு அதில் என்ன செய்யறாங்கன்னா, காசா எப்படி ஃப்ரீலேண்ட் ஆகுமோ இஸ்ரேல படைகள் வெளியில போயிட்டு, அதே மாதிரி மேக்கரையும் முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே வந்துவிட வேண்டும். இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது டெக்னோகிராட்ஸை வச்சு நடத்தக்கூடிய சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனை அப்படியே மேக்கரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மேக்கரையும் காசாவுமா சேர்ந்து ஒரு கண்டினியூஸ் பகுதியாக பாலஸ்தீன ஸ்டேட்டின், பாலஸ்தீன தனிநாட்டின் ஒரு பகுதியாக ஆக்கப்பட வேண்டும். அதனால காசால என்ன கொண்டு வரலையோ அதை மேக்கரைக்கும் கொண்டு வர வேண்டும். இப்போ மேக்கரையில் தான் இவன் 26,000 கான்ட்ராக்ட் விட்டுருக்கான். 26,000 குடியிருப்புகளை கொண்டு வருவதற்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கான். நித்தம் கெடுபிடிகளை பண்றான். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், அல்ஹலில் பள்ளிவாசலை பூட்டினான். அவங்களுக்கு ஏதோ இந்த சபாத்து இது இருக்கேன்னு, ஃபெஸ்டிவல் இருக்கேன்னு, இப்படியெல்லாம் பெரிய கெடுபடி. அது இன்னும் அந்த கெடுபடி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் நேற்றும் நிறைய பேரை இது பண்ணாங்க. ஆனால் போராளிகள் ஜெனின்ல ஹெப்ரான்ல அடிச்சு வெளியே தள்ளிடுறான். ஆக வெஸ்ட் பேங்கும் இதுல வந்துடணும், மேக்கரையும் இதுல வந்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானம் பெரிய அளவில் பாலஸ்தீனத்தை நோக்கி, தனி பாலஸ்தீனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் அவர் வெற்றி பெறுவார்கள். இப்போ அமெரிக்காவும் மற்றவங்களும் என்ன ஒரு இடையில ஒரு இதை வைக்கிறாங்கன்னா, பாலஸ்தீன அதாரிட்டியை புதுப்பிச்சு அவங்க கையில எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் கொடுக்கணும்னு. ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, கூட பிரச்சனை இல்லை, ஆனா விரைவில் அந்த மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு. டெம்பரரியா பாலஸ்தீன அதாரிட்டி இருக்கல, எங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க தோஹால கூட்டிட்டு போய் கேரோலையும் கூட்டிட்டு போய் பேசிட்டாங்க. பாலஸ்தீன அதாரிட்டியும் ஹமாஸ் போராளிகளும் பேசிட்டாங்க. பேசி நம்ம முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு கையில் எடுத்துக்கோ, தனி பாலஸ்தீனம் விளையட்டும், அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொன்றா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேசி தீர்த்துக்கலாம்னு என்ன, மக்களுடைய கருத்துப்படி ஒரு இது அமைய வேண்டும் என்று. அதனால ஒரு பெரிய நகர்வு இன்று நடைபெற இருக்கிறது. அது எப்படி ஆனாலும் இப்போ ரஷ்யாவும் சைனாவும் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் நிறைவேறினாலும் சரி, இப்போ அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானம் நிறைவேறினாலும் சரி, இந்த ரெண்டுக்கும் இடையில சில வித்தியாசங்கள் இருந்தாலும் தனி பாலஸ்தீனத்தை முழுமையாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலை வந்திருக்கு. இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த ஐக்கிய நாடுகள் சபை எத்தனையோ தீர்மானம் போட்டு, ஆனா இப்ப என்னன்னா துருக்கி, இந்தோனேசியா போராளிகள் குழு இவங்கெல்லாம் ஒரு இராணுவ பலத்தோட அதை கொண்டு வரக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்கள். போராளிகள் தனித்தே அதை செய்ய முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். 733 நாளா 69,000 ஷஹீதுகள், அதுல விளைந்த மிகப்பெரிய பலனாக இது இருக்கும். அடுத்தது நம்ம ஹிந்து ரஜபு குரூப்பு
அவங்க அவங்களுடைய வேலை செய்துட்டு தான் இருக்காங்க. நேற்று செஸ் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது கம்ப்ளைண்ட் பண்ணி அவனோட செல்ஃபோன் அது இதெல்லாம் சீஸ் பண்ணி அவனை ஜெயிலில் வைக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஹிந்து ரஜபு குரூப்போடைய வேலைகள்லாம் ரொம்ப பெர்மனண்டான ஒரு வேலையாக இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. இப்போ இஸ்ரேலு இன்னொரு விதத்தில் குற்றம் பிடிக்கப்படுகிறது. அதுக்கு அது என்னன்னா, இவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசன் வச்சிருக்கான் இஸ்ரேலில். அதில் 1500 கைதிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் இப்போ வெளியில வந்தா இவன் என்ன மாதிரி சித்திரவதை பண்ணனாங்கிறது தெரிஞ்சிருங்கிறதுனால அவங்களை எக்ஸிக்யூட் பண்ற அந்த சட்டம் ஒன்று இருக்கு பாருங்க, அதை வச்சு அவங்கள ரகசியமாவே கொண்டு விடலாம்னு. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க 1468 பேர், நான் அதை ரவுண்டா 1500 மீடியாக்கள் போடுறதுனால சொன்னேன். ஆக்சுவல் ஃபிகர் 1468 பேர் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. இவங்க பேரை அவன் அந்த ஜெயிலில் யார் யார் இருக்காங்கிற பட்டியல் இருக்கு பாருங்க, அதுல காட்டவே இல்லை. இப்போ ஹமாஸ் ஒரு 9100 பிளஸ் ஒரு 1468 இந்த லிஸ்ட்டை ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதனால ஹமாஸ் கிளீனா ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட், அதாவது பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய நிலத்துக்கு கீழே உள்ள சித்திரவதை கூடத்தில் யார் யார் இருக்கிறாங்கிற லிஸ்ட்டை வெளியில விட்டாங்க. ஷாக் ஆகி போனோம் இஸ்ரேல். என்னடா இவ்வளவு துல்லியமா வச்சிருக்காங்க, எந்த குழந்தை எந்த வயசுல அரெஸ்ட் பண்ணப்பட்டது, எந்த டீடென்ஷன் சென்டர்ல இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸ், அதே பிரிசன் இதுன்னு ஒன்னே வச்சிருக்காங்க. ஜெயிலில் இருக்கக்கூடியவங்களுக்குன்னு ஒரு தனி சபையை ஒரு தனி அவையே வைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் இவ்வளவு துல்லியமாக இந்த அறிக்கையை விட்ட உடனே ஆஹா, அப்போ அல்பேனிஸ் இதை பிடிச்சுக்கிட்டா. பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் அந்த சகோதரி செய்யக்கூடிய வேலைகளுக்கு அளவே கிடையாது. அழகா இது பண்ணி வச்சுட்டு இந்த சித்திரவதை வைரல் ஆகிற மாதிரி மீடியாக்கள்ல பெருசாக்கி விட்டான். இப்போ இதையும் போர்க்குற்றம் என்று சொல்லி இனிமே நீங்க இஸ்ரேல ஐக்கிய நாடுகள் சபையில மெம்பரா வச்சிருக்கா, தூக்கி ஒரு தீண்டத்தகாத நாடுன்னு தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு அதன் மீது எல்லா தீர்மானத்தையும் திணிக்க வேண்டும். அதாவது அவன் கேட்கலன்னா நிறைய அவன் கீழ்ப்படியாத தீர்மானத்தை எல்லாம் அவன் மேலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு பெரிய நிலையை பிரான்சிஸ்கா அல்போனிஸ் எடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த அண்டர் கிரவுண்டு விஷயம் ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கிடையில் அவன் என்ன செய்யறான், இங்க இப்போ காசா மட்டும் இல்லை, இதுவும் போயிடும், இதே மேக்கரையும் போயிடும், எல்லாமா சேர்ந்து தனிநாடு ஆயிரும்ங்கிற நிலை இப்போ வரும். ஐக்கிய நாடுகள் தீர்மானத்துக்கு ஒரு பெரிய இது இருக்காது. ஆனா இப்போ அது ஒரு இஸ்ரேலை விஞ்சக்கூடிய ஒரு இராணுவ பலத்தோடு வருவதால் அதை நம்பலாம், ஏற்கலாம். பூமியில எங்க கொண்டு வரேன்னு பார்த்தால முதல்ல காசால வருது. நீ இந்த எல்லோ லைனை பெருசாக்குவேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அடிக்கணும் திருவன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டான். இந்த சீஸ்ஃபயர் வாய்ப்பை ஊட்டியேன்னா நீ அழிஞ்சே போயிடுவான். இதுக்கிடையில ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ஆய்வை செய்து இஸ்ரேல் காலப்போக்கில் அழிந்து போய்விடும் என்ன ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அதுக்கு பல காரணங்களையும் அது சொல்லி இருக்கிறது. அதை விரிவாக பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்தது இங்க சிரியாவில் என்ன செய்யறான்னா 54 இடங்களை ரெய்டு பண்ணியிருக்கான் உள்ள பூந்து. சிரியா அவனுக்கு ஒரு பகுதி கையில கிடைச்சிரும்ங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதுன்னா, சிரியாவில் இருந்து ஒரு கூட்டை இவனை அடித்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும். அடுத்தது ஈரான் என்ன செய்திருக்குன்னா 30,000 பெட்ரோகெமிக்கல்ஸ் இதை ஏற்றிட்டு போனேன், 30,000 டன் பெட்ரோகெமிக்கல்ஸ் இதை ஏற்றிட்டு போனேன் இஸ்ரேலுக்கு கொண்டு போனால் ஒரு கப்பலை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ கப்பலை மீட்கிறதுக்கு சண்டை போடுவோனா என்னன்னு தெரியல. அது என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் எங்கள் பகுதிக்குள்ளால அந்த இது அந்த கப்பல் அதனால நாங்கள் கைது பண்ணி வச்சிருக்கோம்னு இன்னைக்கு 2 நாள் ஆச்சு கைது செய்து என்பது உண்மை. அடுத்தது லெபனானில் தடுப்புச்சவர் கிளப்புறான். லெபனானில் தடுப்புச்சவர் கட்டி இவனை இஸ்ரேலை பாதுகாத்துக்கிட்டானா, பெரிய சவராக கட்டுறானா. ஆனாலும் அந்த நார்தன் இஸ்ரேலுக்கு, அந்த வடக்கு இஸ்ரேலுக்கு எவனுமே போக மாட்டாங்க. இந்த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல் இன்னும் இங்கே தான் சுற்றி கிடக்கிறானே தவிர வெளிநாட்டுக்கு போறானே தவிர அந்த இடத்துக்கு குடியிருக்க போக மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் என்ன சொல்லன்னா, ஹிஸ்புல்லா அவனுடைய பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவங்களை ஆயுதமற்றவர்களாக ஆக்குவங்கிற தீர்மானத்தை அவங்க தூக்கி வெளியே போட ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்கதான் செய்யும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டுது. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 153 பேர் இறங்கினதா நான் ஒரு 2 நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அவங்க இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கம்ப்ளீட்டா இஸ்ரேலி செக்யூரிட்டியோட வேலை. என்ன செய்யறான்னா, ஒரு தினம் வச்சு ஃபாரின் டூர் போறோன்னு கூட்டிட்டு போய்
ஜோகனாஸ்பர்க்கில் இறக்கி ஃப்ளைட்டை இறக்கிட்டு எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதுன்றான். இப்போ அவங்க 90 நாள் வந்து என்ன செய்திருக்காங்க, அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காசா மக்கள் எங்கே போக விரும்புகிறாங்களோ அங்கே அனுப்பிடுவோம். இப்போது ஹியூமானிட்டேரியன் அகாமடேஷன் கொடுத்துருக்கோம். 23 பேர் வேற வேற சொந்தக்காரங்க இருக்க நாட்டுக்கு போகிறோன்னு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வேலை உள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் அவங்கள பட்டினி போட்டதா சொல்கிறாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா இல்லை, நாங்கள் அவங்கள பாதுகாப்பான இடங்கள்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் இஸ்ரேலுக்கு மேலே பழியை நிலைநிறுத்தி விட்டது. ஆக இப்படி பயங்கர பல்வேறு திருப்பங்களோடு பாலஸ்தீனத்தை மீட்கின்ற இந்த பெரும்போர் சில பலன்களையும் தந்திருக்கிறது. இணைந்திருங்கள், அனைத்தையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்